மெல்ல பேசத் தொடங்கினாள் பைரவி. அவள் பேச பேச விதவிதமான உணர்வுகளும் பாவங்களும் ராமனின் முகத்தில் வந்து பொய்யின. கேட்டு கடைசியில் கண்களில் நீர் பெருக தலையில் கை வைத்து பிடித்தபடி ஒன்றும் பேசாமல் அமர்ந்திருந்தார். ம் இதான் மாமா, இதுக்கு தான் நான் வந்தேன். உங்களோட ஒத்துழைப்பு நிச்சயம் எனக்கு தேவை. பக்கபலமா நீங்க இருந்தா நிச்சயம் என் வாழ்நாள் முழுமைக்கும் உங்களுக்கு நான் நன்றி சொல்வேன். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதான் உங்ககிட்ட சஜெக்ஷன் கேட்க நினைத்தேன். அப்படியே நீங்களும் அதித்தியும் கோஆப்ரேட் பண்ணணும். ஒரு சான்ஸ் இருக்குமான்னு பார்க்க போறேன். இந்த காரியம் உங்களாலேயே முடிஞ்சிட்டா வேற குழப்பம் கிடையாது. ஆனா வேறு விதம்னா நான் அந்த காரியத்தை செஞ்சுதான் ஆகணும். 2 மாசம் ஆயிடுத்து. இதுக்கு மேல நான் தாமதிக்க முடியாது. ஐயோ பகவானே! குருவி தலையில பனங்காய வச்ச மாதிரி உனக்கு இவ்வளோ பெரிய பொறுப்பா? நாளைக்கே நீ என்ன கேட்குறியோ அதை செய்கிறேன். நான் எப்படியும் இன்னும் ஒரு வாரத்தில் யூஎஸ்ஏ போக தான் போகிறேன். உன்னோட அப்பா அம்மாவை பார்க்குறேன். ஆனால் என்னோட பொண்ணை நாளைக்கே அங்கே போக சொல்கிறேன் என்று வாக்களித்தார். ரொம்ப தேங்க்ஸ் மாமா. எனக்கு நல்லபடியாக எல்லாம் முடியணும். அதுக்காக தான் இத்தனை பிரார்த்தனமும். இதில் பல நல்லவா அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னு தான் யாருக்கும் விஷயத்த சொல்லலை. வீண் குழப்பம் வேண்டாம். நீங்களும் யார்கிட்டையும் நான் சொன்னதா சொல்லிக்காதீங்கோ. நிச்சயமா கவலைப்படாதம்மா. என் தங்கை பாக்கியசாலி. இப்படி ஒரு புண் கிடைச்சதற்கு கொடுத்து வச்சிருக்கா என்றவர் சில நிமிஷங்கள் பொதுப்படையாக பேசிவிட்டு, சரிம்மா அப்புறம் பார்க்கலாம், நான் ஃபோன் பண்ணுறேன் உனக்கு என்று கூறி விடை பெற்றார். மெல்ல அங்கிருந்து வெளியே வந்த பைரவி தன்னை யாரோ கூப்பிடுவதை உணர்ந்து திரும்பி பார்த்தாள். அங்கே ஆனந்த் நின்று கொண்டிருந்தான். ஹாய் பைரவி, ஹவ் ஆர் யூ? என்ன இந்த பக்கம் என்று கண்களில் சற்று அதிகப்படி ஆர்வத்துடன் கேட்டவனை சற்று யோசனையாய் பார்த்தவள், ஹாய் ஆனந்த், என்னோட ரிலேட்டிவ் ஒருத்தரை பார்க்க வந்தேன். வேலை முடிந்தது, அதான் வீட்டுக்கு கிளம்பி போலாம்னு என்று இழுத்தாள். யார் அதோ போறாரே அந்த சொட்டத்தல அங்கிளா என்று கேட்டவனை முறைத்தவள், ஏன் உங்க வீட்டுல யாருக்கும் சொட்டை கிடையாதோ? உங்க அப்பாக்கே நல்ல கிரவுண்ட் வாங்கி இருந்ததே தல என்று கவுண்டர் கொடுத்தாள். கூல் ஹனி, தெரியாம சொல்லிட்டேன். சரி, இப்போ ஏதாவது உனக்கு அர்ஜென்ட் வேலை இல்லைன்னா உன்னோட நான் கொஞ்சம். இதென்ன இவனுக்கு, என்கிட்ட என்ன இருக்கு பேச என்று யோசித்தவாறு ஒன்றும் பேசாமல் நின்று இருந்தாள். டக்கென்று கொஞ்ச நேரம் கொஞ்சம் பேசக்கூடாதா என்று மெல்லிய குரலில் அவளுக்கு மட்டும் கேட்குமாறு பாடியவனை பார்த்தவளுக்கு முகம் சிவக்க துவங்கியது. ப்ளீஸ் என்று கெஞ்சுதலாக கேட்டவனை பார்த்தவளுக்கு ஏனோ கோபம் வரவில்லை. மாறுதலாக, நல்லா ஃப்ளட் பண்றான், பாப்போம் எவ்வளோ தூரம் போறான்னு என்று நினைத்தவள், சரி, அது என்ன ராகம்னு சொல்லுங்கோ, தென் கரெக்டா சொன்னா உங்க கூட பேசுறேன் என்றாள். என்னம்மா இப்படி குண்ட போடுற? ஏதோ சும்மா பாட போனா ராகம் கேட்குற. நம்ம ஞானம் ஒன்லி சினிமா பாட்டை கேட்டு ரசிக்கிறது தான். அதுக்கு மேல தெரியாதே. ப்ளீஸ், இனிமேல் பாடவே மாட்டேன். கொஞ்சம் கன்சிடர் பண்ணு என்று பொய்யாய் முகத்தை வருத்தம் போல காட்டிக்கொண்டான். சரி, போனா போறது, வாங்கோ. இந்த முறை எக்ஸ்கியூஸ் பண்றேன். எங்கே உட்காரலாம்? இப்பதான் நான் உள்ளேந்து வந்தேன் என்றவளை பார்த்து, வா, இங்க இந்த லான் நன்னா இருக்கும், போய் அங்க உட்காரலாம் என்று அழைத்துச் சென்றான். புல்தரையில் போடப்பட்டிருந்த மேசை நாற்காலியில் குடையின் கீழ் அமர்ந்தார்கள். வந்த பேரிடம் ஃப்ரூட் ஜூஸ் சொல்லிவிட்டு அவளிடம் திரும்பினான் ஆனந்த். சொல்லுங்க ஆனந்த், உங்களுக்கு என்ன பேசணும் என்கிட்ட? நீ இப்படி சொன்ன உடனே கேட்கணும்னு தோன்றது எனக்கு. எஸ், நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? வில் யூ மேரி மீ? வாட்? கம் அகெயின் என்று நம்ப இயலாமல் மீண்டும் கேட்டவளை பார்த்து சிரித்தவன், என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? நிஜமாதான் கேட்குறேன். உன்னை முதல் நாள் பார்த்ததிலிருந்தே ஏதோ ஒரு அட்ராக்ஷன், ஏதோ உன்னோட ஜென்மமா பேசின பழகுன மாதிரி தோணுது. ஆனா நீ அஜயோட வந்ததால ஒரு சின்ன சந்தேகம், அவனும் நீயும் லவ்வர்ஸோன்னு கேட்க தயங்கமா இருந்தது.
இன்ஃபேக்ட் நான் என் தங்கைக்காக வேற யாரையோ லவ் பண்ற தோன்றது. இன்னும் சரியா விவரம் தெரியல. கடைசியில் அஜய்க்கு கல்யாணம் திடீர்னு ஆன உடனே சரி, ஏன் நம்ம கேட்க கூடாதுன்னு நினைச்சேன், கேட்டுட்டேன் என்று பேசியவனை ஏதோ வேற்று கிரகவாசியை பார்ப்பதைப் போல் பார்த்தாள் பைரவி. ஆனந்த், என்னது பேசணும்னு கூப்பிட்டுட்டு ப்ரப்போஸ் பண்றேன்? சில்லி. என்ன சில்லா? என் மனசுல உன்னை பார்த்ததும் ஒரு ஃபீலிங், உன்னை பிடிச்சிருக்கு, லவ் பண்றேன் அப்படி இப்படின்னு உளறி உன்னை சுத்தி வந்து டைம் பாஸ் பண்ண பிடிக்கல. அதான் டைரக்டா அப்ரோச்சா நேரே கேட்டுட்டேன். சொல்லு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? எஸ்னா நான் பெரியவ கிட்ட சொல்லி முறைப்படி உன் பேரண்ட்ஸ் கிட்ட பேசுறேன். இல்லனா என்னோட லக் அவ்வளோதான்னு நினைச்சுக்கிறேன். ஆனா உடனே வேற ஒருத்திய கல்யாணம் பண்ணிப்போனோன்னு தெரியல என்று அவள் முகத்தை பார்த்தாள். ஆனந்த், என் மனசுல இப்போ கல்யாண ஆசையெல்லாம் இல்லை. அதையெல்லாம் விட ஒரு முக்கியமான பொறுப்பு இருக்கு எனக்கு. அதிலிருந்து என் கவனம் சிதறி போவத நான் விரும்பல. மற்றபடி உங்க மேல எந்தவித அபிப்பிராயமும் எனக்கு இதுவரை இல்லை. இனிமேல் வருமானம் தெரியாது. இங்கே நீங்களோ இந்தியாவில், நான் இன்னமும் 10 நாளில் அமெரிக்காவில் ஊர் திரும்பணும்னு இருக்கேன். என் லைஃப். ஸோ இந்த நிலையில் எனக்கு எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷனும் தேவையில்லை. ப்ளீஸ் என்று தன் மறுப்பை நாசுக்காய் வெளிப்படுத்தினாள். நோன்னு நேரடியாக சொல்லாமல் சொல்றியா? பரவாயில்ல. நிச்சயம் எனக்கு வருத்தம்தான். ஆனாலும் நீ கம்ப்ளீட்டாக ரிஜெக்ட் பண்ணலைங்கிற சந்தோஷம் இருக்கு. மேபி எனக்கும் ஒரு சான்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ ஆம் ஹாப்பி ஃபார் த பெஸ்ட். சரி, வா போகலாம். உன்னை நான் ட்ராப் செய்கிறேன் என்று கூறி அவளுடன் நடக்கத் தொடங்கினான் ஆனந்த். கார் பார்க்கிங்கில் இருந்து எடுத்தவன் பைரவி ஏறுவதற்காக கதவை திறந்து வைத்தே, அட் யுவர் சர்வீஸ் மேடம் என்று கைகளை மடக்கி சல்யூட் அடித்தான். பின் காரை சுற்றி வந்து இருக்கையில் அமர்ந்து காரை எடுத்தவனை ஒன்றும் சொல்லாமல் பார்த்தபடி அமர்ந்திருந்தாள் பைரவி. வெஸ்ட் மாம்பழம் போகணும், தெரியும் இல்லையா? தெரிஞ்சிட்டா போச்சு, நோ ப்ராப்ளம் என்றான் ஆனந்த். ஏன் ஆனந்த், உங்க ஊர்ல எல்லோரும் இப்படி டிராமாட்டிக்கா பிஹேவ் பண்றீங்க? ஸோ ஃபன்னி. நேச்சுரலா இருக்க மாட்டேன்னு இருக்கேள். கொஞ்சம் பயமா இருக்கு இங்க பேசுறதுக்கே. ஹே, அப்படியெல்லாம் ஒண்ணுமில்ல, சும்மா ஃபன் தான். மற்றபடிக்கு நீ என்ன ஹோல்டில் போட்டதை கூட நான் ஈஸியாக தான் எடுத்துட்டேன். நீ சொல்லு, ரிஜெக்ட் நீ சொல்லிட்ட. நான் உட்காந்துட்டு அழுதானா? இல்லையே, மூடை லேசாக்குறதுக்காக கேஷுவலாக இருக்க பார்க்குறேன். அது தப்பாம்மா என்றான் பரிதாபமாக. அது தப்பில்லை. ஆனால் என்னை கில்ட்டியாக ஃபீல் பண்ண வைக்க வேண்டாம். டிஸ்டர்பிங்காக இருக்கு. ஆனந்த், நான் மனசளவில் இன்னும் கல்யாணங்கிற விஷயத்துக்கு தயாராக இல்லை. எனக்கு ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. அதை முடிச்சுட்டு பின்னால் நான் தான் யோசிக்க முடியும் என்னை பற்றி. உனக்கு பரவாயில்லனா என்கிட்ட என்ன பிரச்சனைன்னு சொல்லு. என்னால் முடிஞ்ச உதவியை நான் பண்ணிக்க முடியுமான்னு செய்கிறதுக்கு தயாராக இருக்கேன். உன்னை பார்க்க பார்க்க பேச பேச நிச்சயம் எனக்கு என் மனசு வேறு யார் மேலேயும் போகாதுன்னு தோன்றது. காத்திருக்க போறேன், பார்க்கலாம். இப்ப சொல்லு, என்ன பிரச்சனை உனக்கு? என்ன உன் ஃப்ரெண்டா நினைச்சு சொல்ல முடியும்னா சொல்லு. என்ன உன் ஃப்ரெண்டா கூடவா நினைக்க கூடாது? ஏதோ ஒருவித உணர்விற்கு தள்ளப்படுவதைப் போல் உணர்ந்தாள். ஏதோ மீள முடியா பள்ளத்திற்குள் தான் விழுவது போல தோன்றியது பைரவிக்கு. மனம் சஞ்சலமாக இருந்தது. என்ன இவன் திரும்பவும் காத்திருக்கிறேன் கன்சிடர் பண்ணுன்னு படுத்துறான். இவனை முகத்தில் அடித்தாற் போல சொல்லவும் மனசு வரல. காதலிக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கலாங்கிறான், அப்புறம் ஃப்ரெண்டுங்கிறான். ஏதோ ஒரு சின்ன நூலிலை தடுப்பதை போல் இருக்கு. இவனை எனக்கு பிடிச்சிருக்கா? அதான் இப்படி இவன் உளறுவதை எல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறேனா? என் மனசு எனக்கே புரியல. நான் ஒரு டாக்டர், எனக்கென்று சில கடமைகள் இருக்கு என்று நினைத்தபடி
ஆனந்த், நான் இங்க ஒரு முக்கியமான விஷயத்துக்காக இந்தியாவுக்கு இப்போ வந்திருக்கேன். அதில் நிறைய பேர் சம்பந்தப்பட்டிருக்கா. அவளுக்கே இன்னமும் நான் விஷயத்த சொல்வதா வேண்டாமான்னு ஒரு குழப்பத்தில் இருக்கேன். இதுல மத்தவ சம்பந்தப்பட்ட விஷயத்த அவளோட சம்பந்தம் இல்லாம உன்கிட்ட நான் என்னதான் ஃப்ரெண்டுன்னு நினைச்சா கூட ஷேர் பண்ண முடியாது என்று ஒரு தேவையில்லா குற்ற உணர்ச்சியுடன் பேசினாள் பைரவி. பைரவி, நீ என்ன ஃப்ரெண்டுன்னு சொன்னதே போதும் எனக்கு. நீ உன்னை வருத்திக்காத. எந்த சூழ்நிலையிலும் உனக்கு ஆதரவு தர நான் இருக்கேன். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. என்கிட்ட நீயா எப்போ உனக்கு தோன்றதோ அப்ப பேசினா போதும். நான் உனக்காக காத்துண்டு இருப்பேன். நீ வேற விதமா முடிவு பண்ணா கூட ஒன்றும் சொல்ல மாட்டேன். என்னோட ஃபீலிங்ஸ் எனக்கு முக்கியம். என்னோட இந்த உணர்வை முதல் காதலா ஈர்ப்பான்னு சொல்ல தெரியல. ஆனா அதை பொக்கிஷமா என் மனசுல வைத்து கொள்வேன் என்று மெல்ல அவள் கைகளை பிடித்து அழுத்தினான். கையில் நடுங்கியது பைரவிக்கே. அவன் தொடுகை அவளுக்குள் ஏதோ செய்தது. ஆனாலும் மெல்ல சுதாரித்து கொண்டு தன் கரங்களை அவன் கரத்திலிருந்து உருவியவள், சாரி, நீங்க ரொம்ப வேகமா இருக்கீங்க. டூ ஃபாஸ்ட். எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் யோசிக்க. சரி சரி, இதோ அந்த 2வது திருப்பத்தில் கடைசி வீடு என்று வீட்டை அடையாளம் காட்டினாள். காரை வீட்டருகில் நிறுத்தியவன், இன்னமும் நான் அதையே தான் சொல்லுவேன். நான் காத்திருக்கிறேன். சரிம்மா, பாய் என்று சொல்லி வேறு பக்கம் பார்க்க தொடங்கினான். ஏதோ இன்னமும் அவள் முகத்தை பார்த்தால் அதீத உணர்ச்சி வசப்பட்டு விடுவோமோ என்ற பயத்துடன் பதட்டத்துடன் வேறு பக்கம் பார்க்க தொடங்கியவனின் முகத்தை ஒரு கணம் பதட்டத்துடன் பார்த்தவளுக்கு ஒரு விஷயம் புலப்பட்டது. இவனை சாதாரணமாக நினைக்க முடியாது. நிச்சயம் எனக்கு இவன் மேல் ஒரு சிறு ஈர்ப்பு இருக்கத்தான் செய்கிறது. இதுதான் கதைகளில் வரும் காதலா? புரியவில்லை. பொறுப்போம் என்று காரை விட்டு இறங்கியவள் பாய் என்று சொல்லிவிட்டு மீண்டும் ஒரு முறை அவனை பார்த்துவிட்டு வீடு நோக்கி நடந்தாள். வாசல் பக்கத்தில் கேட்டின் அருகில் இருந்த வளைவில் மேல் படர்ந்திருந்த நித்தியமல்லி பூக்களை பறித்தவாறு பாடிக்கொண்டிருந்தாள் சாரதா. அழகாய் பல ராகங்களில் கலவையாய் ராக மாளிகாவில் அமைந்திருந்த நம் முண்டாசு கவி பாரதியின் பாடலை தன்னை மறந்து பாடிக்கொண்டிருந்தாள். திறந்திருந்த கேட்டின் வழியே உள்ளே நுழைந்த பைரவியை கூட கவனிக்கவில்லை. பைரவியும் பாடலை உடன் பாடத் தொடங்கிய பின்தான் கவனித்தவள். மெல்லிய சிறு புன்முறுவலுடன் அவளையும் பாட சொல்லி ஊக்கியவள். இருவருமாக அந்த பாடலை பாடி முடித்த பின் மீண்டும் பெரிதாய் முறுவலித்தாள் சாரதா. குரல் நன்னா இளையிறது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி குரலை கேட்குறேன் என்றாள் சாரதா. போங்க மாமி, சும்மா சொல்றாதே. உங்களுக்கு எத்தனை சிஷ்ய இருக்கா? அவ எல்லாரையும் விடவா நான் நன்னா பாடுறேன்? சர்வ நிச்சயமாடி பெண்ணே. குரல்ல ஏதோ தேனை தடவிண்டு பாடுற மாதிரி ஒரு இனிமை. போன ஜென்மாவில் நீ அந்த ஈஸ்வரனுக்கு தேன் அபிஷேகமா செஞ்சு இருக்கணும் என்றவர். நிறைய பேருக்கு வராது இந்த மாதிரி குரல். ஒன்று கொஞ்சம் காத்திரமா நன்னா கம்பீரமா இருக்கும். இல்லைன்னா ரொம்ப ஸ்வீட்டா மெல்லிசைக்கு ஏத்த மாதிரி இருக்கும். ரெண்டும் கலந்து சரியா நேர்த்தியா இப்படி அமைறது விசேஷம். அந்த வகையில நீ கொடுத்து வச்சிருக்க. சரி, வா, உள்ளே போய் காபி சாப்பிடலாம் என்று கூப்பிட்டவளை வாசல் திண்ணையிலேயே உட்கார வைத்தாள் பைரவி. எனக்கு காப்பி வேண்டாம் மாமி. இப்போ தான் நல்லா சாப்பிட்டுட்டு வந்தேன். கொஞ்சம் இங்கே உட்காந்துட்டு பேசலாம் போல இருக்கு என்றவளை சில நொடியில் பார்த்தபடி இருந்த சாரதா, என்னம்மா, போன காரியம் என்னாச்சு? உன்னோட மாமாவை பார்க்க போனாயே, பார்த்தாயா? எல்லாரும் சௌக்கியமா? ம், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் கான்டாக்ட் பண்ணினார். சொல்லப்போனா என்ன 2-3 நாள் குழந்தையா அவர் பார்த்துருக்கார். அதுக்கப்புறம் இப்பதான் மீட் பண்றோம். நிச்சயம் சில விஷயங்கள் நடக்க போறதுதான் இந்த உலகம் ரொம்ப சின்னதுன்னு தெரியுது. எப்படியோ விதி கொண்டு சேர்க்கும்.
நாம் வேண்டாம்னு போனாலும் கூட விதி இருந்தா மறுபடியும் சந்திக்க வச்சிடும். இப்போ அஜயை நான் பார்த்தது கூட அப்படித்தான். நம்பவே முடியல. என் அண்ணா பையனே எனக்கு மாப்பிள்ளையா வந்தான்னு. எவ்வளவு வருஷம் போன பின்னாடி அண்ணா போனது கூட தெரியல. ஆனா பந்தம் தொடரணும்னு இருக்கு இவன் வழியா. ஆமா மாமி, நம்ப முடியாத சில விஷயங்கள் இன்னமும் நடந்துட்டு தான் இருக்கு இந்த உலகத்துல. அஜய் ரொம்ப நல்ல பையன் மாமி. அவன் கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆவான்னு நாங்க யாரும் கனவுல கூட நினைச்சதில்ல. மகதி தான் அவனுக்கு ஏத்த சரியான ஜோடி. 2 பேரும் அன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா ஊட்டிக்கு போனா பார்த்தேலா? ஆமா பைரவி, அவன் ரொம்ப நல்ல பையன். நல்ல மனசு அவனுக்கு. எல்லா சொத்தையும் இங்க இருக்கிற 3 பேருக்குமே எழுதி கொடுத்துட்டான். தனக்கு அங்கே வேணா சொத்து இருக்கு, அதுவே அவனுக்கும் மகதிக்கும் 7 தலைமுறைக்கும் போரும்னு சொல்லிட்டான். மனசு வேணும். சிலர் எவ்வளவு பணம் இருந்தாலும் திரும்பவும் சேர்த்து பூட்டி வைக்கணும்னு நினைப்பா. இவன் தனக்கு சேர வேண்டிய பங்கை கூட எங்களிடம் திருப்பி கொடுத்து விட்டான். பகவான் அவளை எந்த குறையும் இல்லாம சந்தோஷமா வைக்கணும். நீ இல்லாட்டி அவன் எனக்கு கிடைச்சிருப்பானா? தேங்க்ஸ் உனக்கு தான் சொல்லணும் முதலில். இதுக்கு நான் என்ன உபகாரம் செய்ய போறேனோ. தழுத்தழுத்த சாரதாவை பார்த்தவள், தேங்க்ஸ் என்ன மாமி, நமக்குள்ள உபகாரத்துக்கு பிரதி உபகாரம் செய்யவும் சில சந்தர்ப்பம் வரலாம். அப்போ இந்த பிரதி உபகாரத்தை பண்ணிடுங்கோ. என்ன நான் சொல்றது சரிதானே? நீ சொன்னா சரியா தாண்டி இருக்கும். அது சரி, என்னமோ ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வாங்கின்னு அன்னைக்கு மகதி கிட்ட பேசிட்டு இருந்தியே, எல்லாம் கிடைச்சதா? கல்யாட்டாவுல மறந்துட்டேன். எல்லாம் கிடைச்சது மாமி. எனக்கு வேண்டிய பதிலும் கிடைச்சது என்று எங்கேயோ பார்த்தவளை விசித்திரமாய் பார்த்த சாரதா, என்னம்மா உனக்கு என்ன ஆச்சு? ஏதாவது பிரச்சனையா? எனக்கு அப்பப்போ தோணிட்டே இருக்கு நீ இந்த ரிசர்ச்சுக்கு மாத்திரம் இங்க வரலன்னு. இதையும் மீறி ஏதோ ஒண்ணு உன்னை இங்க இழுத்துண்டு வந்திருக்கு சரிதானே? அங்கே ஏதாவது பிரச்சனையா? நீ யாரையாவது காதலிக்கிறியா? மாமி, ஆனாலும் உங்களுக்கு அசாத்திய கற்பனை தான். லவ்வெல்லாம் அங்க ஒன்றும் இல்லை. இங்க தான் புதுசா ஒருத்தர் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கார். எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. யாரு உன்னை இன்னைக்கு கார்ல விட்டுட்டு போனாரே அவரா? மாமி, நீங்க கவனிக்கலன்னு நினைச்சேன். ஆனா பார்த்திருக்கேளே, லேசா கவனிச்சேன். ஆள் நன்னா இருக்கான். யாராம்? அவர்தான் உங்க பிள்ளை வசந்தோட பாஸ் ஆனந்த். அன்னைக்கு மகதி கல்யாணத்துல அஜயோட மாப்பிள்ளை தோழனா இருந்தாரே, அவர்தான். திடீர்னு இன்னைக்கு மாமாவை பார்க்க போன இடத்துல பார்த்தேன். மாமா போனக்கப்புறம் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தோம். அப்பதான் அவர் கல்யாணம் பண்ணிக்க ஆசைன்னு சொன்னார். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நல்லவர், ஆனாலும் எனக்குன்னு சில கடமைகள் இருக்கு. இந்த சமயத்துல இத பற்றி யோசிக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன் என்றாள் பைரவி. ஓ, ஆனந்தா? வசந்த் சொல்லி கேட்டிருக்கேன். அன்னைக்கு சரியா பேச முடியல. ரொம்ப நல்லவருன்னு சொன்னான். அது சரி, ஏமா உனக்கு அவ்வளோ பெரிய கடமை? கல்யாண காட்சின்னு நினைக்க கூட முடியாம வயசுல நடக்க வேண்டாமா? உங்க அம்மாவும் உன்னை ஒன்றும் சொல்லல. நீ ஏன் இவ்வளோ பெரிய படிப்பு படிச்சுட்டு இப்போ ஆராய்ச்சியும் பண்ற? உன்னால சமாளிக்க முடியாதா கல்யாணம் பண்ணிட்டு கடமையும் செய்ய? இல்ல மாமி, உங்களுக்கு தெரியாது நான் என்ன ஒரு நிலையில் இருக்கிறேன் என்று. என் நிலை எந்த ஒரு பொண்ணுக்கும் வரக்கூடாது. அடுத்து என்ன என்கிறது எனக்கே தெரியல. இந்த நிலையில ஒரு புது உறவா? பயமா இருக்கு மாமி. ஏற்கனவே இருக்கிற உறவே நிலைக்குமான்னு தெரியல என்றவளுக்கு சட்டென்று ஒரு வித இயலாமை வந்து சூழ கண்களில் நீர் பெருகியது. பதறிவிட்டாள் சாரதா. கண்ணே, உனக்கு என்னம்மா ஆச்சு? எனக்கு வயத்த பிசைறது. என்னம்மா சொல்லு என்கிட்ட என்று அணைத்து கொண்டாள். தாயிடம் வந்து அடைந்த கன்று போல் அவளிடம் அணைப்பை அனுபவித்த பைரவிக்குள் பிரயலமே நிகழத் தொடங்கியது.